பக்கத்து பக்கத்தில் சீட் இல்லையா? இல்லை சார், ஐம் சாரி சார். சாரிலாம் சொல்லாதீங்க, இதுக்கு ஏதாவது நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா? கஞ்சி குடிப்பதற்கிலா, ஏன்னா தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்ங்கிறது பாரதியாரோட வரி. அதனால பாரதியிலேயே கான்சென்ட்ரேட் பண்றேன். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, பாரதியிலேயே நான் கான்சென்ட்ரேட் பண்ணையில 10 பேரா எந்திரிச்சு போகாம இருக்கிறீங்க பாருங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம், ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா 10 பேர் எந்த பேச ஆரம்பிச்சிட்டான் பத்தியா. படிச்சதெல்லாம் சொல்லுவாயா? அவன் படித்ததையெல்லாம் கேட்கறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஏதோ ஒரு 4 ஜோக்கு சொல்லுவான்னு வந்தோம்னா, தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல். கிழிஞ்சுது கிருஷ்ணாவரம், எந்திரிச்சு அப்படி இல்லை. அதனால தான் சொல்றேன், பாரதி வாழ்கிறான். பாரதியை கேட்பதற்கு என்றைக்கு ஒரு 100 பேர் காத்திருக்கிறார்களோ அன்றைக்கு வரைக்கும் பாரதி வாழ்கிறார். ஒரு அறிவுக்கும் விஸ்டத்துக்கும் வித்தியாசம், அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் சொல்ல பாருங்க. அறிவுக்கும் தெளிந்த நல்ல அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்ல பாருங்க. கஞ்சி குடிப்பதற்கிலார், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அதன் காரணங்கள் இவை என்ற அறிவும் இல்ல. என்ன வார்த்தை போட்டான்? எதனாலடா உனக்கு சாப்பாடு கிடைக்கல? கஞ்சி கஞ்சி என்றால் கலையம் நிறையாது, சிந்தித்து முன்னேற வேண்டுமடி பட்டுக்கோட்டை. கஞ்சி கஞ்சி என்றால் கலையம் நிறையாது. கஞ்சி குடிப்பதற்கிலார், இதன் காரணங்கள் இவை என்ற அறிவும் இல்லார். அந்த இடத்துல அறிவுன்னு போட்டாரா? சரியா? அடுத்து பாருங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடின் அனைவருக்கும் தாழ்வு. நன்று இது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் வேறு நமக்கென்ன வேண்டும். அப்ப கஞ்சி குடிக்கிறதுக்கு காரணம் அறியாமல் இருக்கிறது அறிவு குறைபாடுன்னு சொன்னவன், எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறத ஞானம்ங்கிற வார்த்தையை போட்டான். நான் அந்த 2 பாட்டையும் படிக்கிற போது நான் என்ன நினைக்கிறேன்னா, தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த தனி மனிதன் தன் பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு அறிவை வளர்த்து கொண்டால் போதும். ஆனால் சமுதாயத்துக்கு ஒரு ஜாதி மத பிரச்சனை என்றால் அந்த ஜாதி மத பிரச்சனையை தீர்த்துவிட்டு எல்லாரும் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு வெறும் அறிவு பற்றாது. நாம் ஒன்றுபட்டால் தான் உயர முடியும் என்கிற ஞானம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று பாரதி சிந்தித்தார். தெளிந்த அறிவுள்ளவன் தான் நல்ல குடும்பம் நடத்துவான். இப்போ இவர் குடும்பத்தை பற்றி எவ்வளோ அழகாக சொன்னார். இவர் இது ஒரு ரொம்ப புறநகரத்தில் வந்து வீடு வாங்கி அங்கே இருந்த ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு கதை சொன்னார்ல. மனிதர்கள் தான் அமைதியாக இருக்க வேண்டுமே ஒழிய வீட்டில் ஒன்று அமைதி கிடையாது. வீடு உலகம்னு அவர் தலைப்பட்டார்ல. வீட்டில் பெரிய வீடு தான் ஏற்கப்பட்டிருக்கிறது, சின்ன வீடு ஏற்புடையதல்ல. ஆனால் உலகத்தில் பெரிய உலகமும் ஏற்புடையது, சின்ன உலகமும் ஏற்புடையது. எனக்குன்னு ஒரு சின்ன உலகம் இருக்கு சார், அது எனக்கு போதும் சார் சொல்றவன் இருக்கானா இல்லையா? எங்கேயாவது போய் விருதுநகரில் புத்தக திருவிழாவில் மேடை போட்டு எனக்குன்னு ஒரு சின்ன வீடு இருக்கு சார், அது எனக்கு போதும் சார் அப்படின்னு சொன்னான்னு வைங்க, சி அப்படின்னு துப்பிடுவான். அப்போ வீட்டில் பெரிய வீடு தான். பெருசுனா சைஸ் கிடையாது, குவாலிட்டி. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. பெரிய வீடுனா சைஸ் கிடையாது, 3700 ஸ்கொயர் ஃபீட்டு கிடையாது. அமைதி, அன்பு, அரவணைப்பு, அதுதான் வீடு, அதான் குடும்பம். தெளிந்த நல்ல அறிவுள்ளவன் குடும்பம் நடத்தினால் அந்த குடும்பத்தில் அமைதி இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சு. ஒரு மருமகன் போய் சொன்னா, மாமா என்ன மாமா உங்க பொண்ணுன்னா நான் என்ன பேசினாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுறான் மாமா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மாமா. உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு நான் என்ன அவள்கிட்ட சொல்றது அப்படின்னாரு மாமனார். நல்லா கவனிங்க.
உங்கள் பொண்ணுன்னு நான் என்ன பேசினாலும் எதிர்த்து பேசுகிறேன் மாமா. உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு மாப்பிள்ள நான் அவள்கிட்ட போய் என்ன மாப்பிள்ள சொல்ல, நான் என்ன மாமா தப்பு பண்ணேன்? நீங்கள் பேச போய் தானே அவள் எதிர்த்து பேசுகிறா. பேசாம இருக்க வேண்டியதானே. நீ எதுக்கு அதில் சர்க்கரை இல்லை, இதில் உப்பு இல்லை, அந்த வீட்டில் அந்த எறும்பு போகுது, அங்கே வருமோ பாச்சா போகுது, இது எதுக்கு சொல்கிற? அமைதியாக. ஏன்னா அவர் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். யாரு? இந்த ரெஸ்பான்ஸ் தான் வேணும். ஏன்னா அவருக்கு மாமனார் அப்படி. இல்லைன்னா இப்படி பளிச்சுன்னு பதில் வராதுல்ல. ஒரு விமான நிலையத்தில் சார் குடும்பம் இங்கே பாருங்க, குடும்பம் நடத்துறதுக்கு பணமோ வீடோ பெருசு அந்தஸ்தோ எதுவும் வேணாம் சார். நல்ல குடும்பம் நடத்துறதுக்கு தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே இது ஏன் குடும்பங்கிற நினைப்பு வேணும். அது அந்த நினைப்பு இல்லைன்னா எப்படி? ஏர்போர்ட்டில் கணவனும் மனைவியும் இங்கேருந்து மும்பைக்கு போகிறதுக்கு போகிறாங்க. போர்டிங் பாஸ் போகிற நேரத்தில் அந்த கணவனாருடைய நண்பர் வந்துடுறார். டேய் மாப்பிள்ள, எத்தனை வருஷம் ஆச்சுரா உன்னைய பார்த்து, எப்படிரா இருக்க ரகு? டே ரவி, நல்லா இருக்கேன்டா அப்படின்னு ரவியும் பேச ஆரம்பித்தோன்னா ரகு அவர் மனைவியை பார்த்தேம்மா, நீ போய் போர்டிங் பாஸ் போட்டுருமா, நான் ரொம்ப நாள் கழித்து என் ஃப்ரெண்டை பார்த்துருக்கேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னு ஒன்று அந்த அம்மா போய் போர்டிங் பாஸ் போட போயிடுச்சு. போர்டிங் பாஸ் போடுற இடத்துல அந்த பொண்ணு சொல்லுது, மேடம் நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் பக்கத்தில் சீட் இல்லை, அதனால் உங்களுக்கு ஒரு ரோவிலையும் ஒரு 2-3 ரோ தாண்டி உங்கள் கணவருக்கும் இல்லை உங்களுக்கு அப்படி தான் இருக்குது சீட்டு, போடவான்னு. பரவாயில்ல போட்டுருங்க. இப்போ போர்டிங் பாஸ் போட்டாச்சு. டி ரோவில் ஒரு சீட்டு, எஃப் ரோவில் ஒரு சீட்டு. அவரெல்லாம் பேசி முடிச்சுட்டு, என்ன போர்டிங் பாஸ் போட்டியாமா? போட்டங்க. ஆனால் நம்ம 2 பேருக்கும் பக்கத்து சீட்டு இல்லைங்க, டியிலையும் 4-5 ரோ தாண்டி தாங்க இருக்குது. அப்படியா, நான் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அந்த போர்டிங் பாஸ் போட்ட பொண்ணுகிட்ட போய், மேடம் என்ன எங்கள் 2 பேருக்கு அட்ஜஸ்டன்ட் சீட் இல்லையா, பக்கத்தில் சீட் இல்லையா? இல்லை சார், ஐம் சாரி சார். சாரிலாம் சொல்லாதீங்க, இதுக்கு ஏதாவது நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா? இதுக்கு ஏதாவது நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமான்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு சொல்லுது, மேடம் ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க. இதுக்கு எதுக்கு வீடு? இவன் பூரா உலகத்திலே சுத்த வேண்டிய ஆளு. குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு தெளிந்த நல்ல அறிவு, ஞான செழுமை. ஒரு தெளிந்த நல்ல அறிவு உள்ளவன் சமுதாயத்தை வழிநடத்தினால் அந்த சமுதாயத்தில் ஒழுக்கம் இருக்கும். சத்தியம் செய்து சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒழுக்கக்கேடு ஏன் பெருகி போய்கிட்டு இருக்கு தெரியுமா? தெளிந்த நல்ல அறிவு உள்ளவர்கள் வழி நடத்த ஆள் இல்லை. நமக்கு ஒழுக்கம்தான் இல்லை. இன்னைக்கு எங்க போனாலும் ஒரே நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல எல்லாம் பெரியவங்க பேசல சொல்லுவாங்க, படிச்சவனா இருந்தும் இப்படி அறிவு இல்லாம செஞ்சிட்டியே. இந்த சாதாரணமா சொல்ற வாக்கியத்தை நீங்க மனசு, படிச்சவனா இருந்து இப்படி அறிவு இல்லாம பேசிட்டியே, படிச்சவனா இருந்து நீ இப்படி அறிவு இல்லாம செஞ்சிட்டியே அப்படின்னா என்ன எதிர்பார்க்கறது சமுதாயம்? படிச்சவனா இருந்தா அறிவு இருக்கணும். படிச்சவனா இருந்தா அறிவு இருந்தா போதுமா? இப்போ பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் படித்தவர், அவருக்கு பிசிக்ஸ் பற்றி அறிவு இருக்குமா இருக்காதா? அப்போ படித்தவனா இருந்தால் அறிவு இல்லாமல் பேசிட்டேன்னா அவரை பார்த்து சொன்னா என்ன அர்த்தம்? சார் சிந்திங்க சார், இன்னைக்கு கஷ்டமான காரியமே சிந்திக்கிறது தான். பிசிக்ஸ் படித்தவருக்கு பிசிக்ஸில் அறிவு இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. கெமிஸ்ட்ரி படித்தவருக்கு கெமிஸ்ட்ரியில் அறிவு இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. சரி, இப்போ அவர் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார்,
லூசு மாதிரி பேசிட்டார். அவரை பார்த்து கேட்குறாங்க, படித்தவனா இருந்தால் அறிவில்லாமல் பேசிட்டியே, அறிவில்லாமல் செஞ்சிட்டியேனா என்ன மீன் பண்ணுறாங்க? புரியுதா? கேட்குற கேள்வி புரியுதா? அவருக்கு பிசிக்ஸ் தெரியும், மேத்ஸ் தெரியும். இப்போ நான்லாம் பிஎஸ்சியில் பிசிக்ஸ் படித்தேன். பிசிக்ஸே தெரியாம பிசிக்ஸில் டிகிரி வாங்கின ஒரே ஆள் நான் தான். கெமிஸ்ட்ரியும் தெரியாது, பிசிக்ஸும் தெரியாது. இப்போ கூட ஆட்சியர் அலுவலகத்தில் உட்காந்து நானும் ராமகிருஷ்ணனும் பேசிக்கிட்டு இருந்தபோது நான் ஒரு மேடையில் சொன்னதை ரொம்ப ரசித்து சொன்னார். சார், நீங்கள் அந்த கெமிஸ்ட்ரி லேபில் சொன்னீங்களே சார் ஒரு மேடையில், எனக்கு ரொம்ப பிடிச்சது சார்னாரு. அதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். கெமிஸ்ட்ரி படிக்கிற போது எனக்கு கெமிஸ்ட்ரி வராது. இங்கே மாணவர்கள் இருந்தால் சொல்கிறேன், எந்த பாடமும் வராது, நாம தான் பாடத்திட்ட போகணும். புரியுதா? எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு தமிழ் வராது, எனக்கு கணக்கு வரவே வராது. எந்த பாடமும் உன்கிட்ட வராது. நீ தான் என்ன பண்ணணும்? பாடத்துக்கிட்ட போகணும். அதுக்கு தான் அறிவு வேணும், தெளிந்த நல்ல அறிவு வேணும். புரியுதா? சார், மோசமான வாத்தியாராக இருந்தாலும் அறிவுள்ள மாணவன் படிப்பான் சார். பாடம் சொல்லி கொடுக்கவே தெரியாத வாத்தியார்கிட்ட படித்தாலும் படிக்கணும்னு நினைக்கிற புள்ள படிச்சிடும். புரியுதா? நான்லாம் படிக்கல, கெமிஸ்ட்ரி வராது சார். இது மாதிரி நீளமான டேபிள் டைட்ரேஷன், அது வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ம்பாங்க. வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்னா அந்த பிப்பட்டு பியூரட், அதை உங்களுக்கு கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரிகிற மாதிரி தெளிவுறவே மொழிகிறேன். என்ன, அது நீளமாக இருக்கிறது பியூரட்டு, சின்னதாக இருக்கிறது பிப்பட்டு, கீழே பீக்கரு. ஒரு சொல்யூஷன்லாம் கொடுப்பாங்க. அந்த சொல்யூஷனை பியூரட்டில் எடுத்து கீழே பீக்கரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலர் மாறுற போர்டெலாம் ரீடிங் எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துட்டார். எனக்கு ஒன்றும் விளங்கலை. எனக்கு சரி சார், இது மாதிரி நீளமான ஒரு டேபிள், அந்த பக்கம் ஒருத்தன், இந்த பக்கம் ஒருத்தன், மத்தியில் நான். அவனுக்கு ஒரு பியூரெட், எனக்கு ஒரு பியூரெட், இவனுக்கு ஒரு பியூரெட்டு, பிப்பட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. அந்த பயில ஒரு 2 பேரும் அவ்வளோ ஸ்ரத்தையாக செய்கிறான். பாருங்க, அறிவுனா என்ன, தெளிந்த நல்ல அறிவுனா என்ன. அவன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ராமமூர்த்தி பார்த்தீங்கன்னா அந்த இந்த பக்கம் ராமசாமி பார்த்தீங்கன்னா அவன் வாங்குறான். எனக்கு ஏன் துரதிருஷ்டம் என்னன்னா, அவர் ட்ராப் பை ட்ராப்பாக சேர்க்க சொன்னாரா. ஏன் துரதிருஷ்டம், அந்த பியூரெட்டில் இருந்த அந்த திருகு இருக்குல்ல, நாபு, அது லூஸாக இருந்திருக்கு. நான் தொட்ட உடனே சொல்யூஷன் பூரா குபுக்குன்னு இறங்கிருச்சு. இப்போ ட்ராப்பாக சேர்க்க முடியாது, குழப்பலான்னு ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அப்போவே நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலே எனக்கு தெளிந்த நல்ல அறிவு. ரொம்ப கெட்டிக்காரன் நான் பாட்டில் காமாக இருக்கேன், கலெக்டட், பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். அவனும் 2 பேரும் முக்கி செய்கிறான், அப்படிங்கிறான் குறிக்கிறான். முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து ப்ரொஃபஸர், செஞ்சிட்டிங்களா? இவங்க 2 பேரும் ஓகே சார் அப்படின்னா. நான் இவன்கிட்ட கேட்டேன், ராமூர்த்தி உன் ரிசல்ட் என்ன? ராமூர்த்தி, என் ரிசல்ட்டு 10.8ன்னா. ராமசாமி உன் ரிசல்ட் என்ன? 10.2. 10.8 ராமமூர்த்தி, 10.2 ராமசாமி. ராமச்சந்திரன் ஆவரேஜ். எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க, ஆவரேஜ். ஏன்? ஐ வாஸ் an ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் தானே போடுவா. என்ன சார்? அதான் சார், ராமமூர்த்திக்கு 10.8, ராமசாமிக்கு 10.2, ராமச்சந்திரனுக்கு 10.5. ரெக்கார்ட் நோட், ஆல் ஆஃப் யூ பிரிங் யுவர் ரெக்கார்ட் நோட் புக்ஸ். அது ப்ரொஃபஸர். முதல் ராமமூர்த்தி, அடுத்து ராமசாமி, கடைசி நான். ஏன்னா போறதுக்கு தெம்பு இல்லை, செத்தம் இன்னைக்கு அப்படின்ட்டு. ராமமூர்த்தி 10.8 உனக்கு? ஆமாம் சார். ஒழுங்கா செஞ்சியா?
செஞ்சேன் சார். சின்சியராக செஞ்சியா சார்? சின்சியராக தான் சார் செஞ்சேன். சின்சியராக செஞ்சேன்னா 10 பாயிண்ட் எப்படிடா 10.8 எப்படிடா வரும்? நாய் நாய் நாய்க்கு பிறந்த நாய். ப்ரொஃபஸர் அப்போல்லாம் அப்படிலாம் பேசுவார். அதான் படித்தவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறது இதனால தான். போடா அங்கே போய் நில்றா போடா. 10.8 மொடப்ப ராமசாமி சார். அவனுக்கு 10.8 உனக்கு 10.2. யூஸ்லெஸ் ராஸ்கல் இடியட்ஸ். என் கழுத்தா இருக்கணும்னே வந்து என் காலேஜில் சேர்ந்து நாசமாக போகிறோம். கண்டவனும் பெத்து போட்டு என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். போடா அங்கே போய் நில்றா சார். ஐ சே கோ அண்ட் ஸ்டாண்ட் பை ஹிம். ஓ ராமச்சந்திரன் கடவுளே. ஏன்னா அவங்க 2 பேரும் சின்சியராக செஞ்சிருக்காங்க. கடவுளே. அங்காள பரமேஸ்வரி, கருமாரி தாயே, மதுரை மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி. $10.5. Yes, sir. Wow. Good. Very good. Accurate result. அரே நம்ம ரிசல்ட் 10.5. வெரி குட். துல்லியமான விடை. வெரி நைஸ். நமக்கு அப்பா கடவுளே அப்பா. இது கீப் இட் அப். இது அடுத்து, இதை விட அடுத்தது. போத் ஆஃப் யூ கம் ஹியர். வாடா ராமமூர்த்தி, ராமசாமி 2 பேருங்க வாடா. சார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யணும்னு ராமச்சந்திரன் கேட்டு செய்யுங்கடா. இப்போ பாருங்களேன். இப்போ என்ன புரியுதுன்னா, ஆங்கிலத்தில் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட்டை தப்பாக செஞ்சிட்டோம்னா என்ன பண்ணலாம்? மறுபடியும் திருத்தி சரியாக செஞ்சிடலாம். 1. அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் கேன் பி ரிப்பீட்டட். பாயிண்ட் 1. எக்ஸ்பெரிமெண்ட் கேன் பி ரிப்பீட்டட். இப்போ இந்த 3 பேர், நாங்கள் 3 பேர் ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்டை கரெக்டாக செஞ்சோம்னா 6 பேருக்கும் ஒரே ரிசல்ட் தான் வரணும் கரெக்டாக செஞ்சா. சரியா? தப்பாக வந்தால் மறுபடியும் செய்யலாம். 10 வருஷம் கழித்து அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை அதே ஆள் செஞ்சாலும் வேற ஆள் செஞ்சாலும் ஒரே ரிசல்ட் தான் வரணும். 10 + 8 18 தானே? இந்த வருஷத்தில் சொன்னாலும் 100 வருஷம் கழித்து கேட்டாலும் 10 + 8 18 தானே எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி செய்யலாம். சரியாக விடை வருகிற வரைக்கும் செய்யலாம். 10 பேர் செஞ்சாலும் சரியாக செஞ்சால் ஒரே விடை தான் வரும். 10 வருஷம் கழித்து செஞ்சாலும் அதே விடை தான் வரும். இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ராமகிருஷ்ணன் புத்தகத்தை நானும் படிக்கிறேன், ஐயாவும் படிக்கிறார். ஒரே நேரத்தில் படிக்கிறோம். ராத்திரி 10 மணிக்கு மேலே. எங்கள் 2 பேருக்கு ஒரே அனுபவமாக வரும். இவருடைய மனநிலை, இவருடைய உடல்நிலை, அதுக்கு தகுந்தாப்புல அந்த புத்தகத்திலிருந்து இவருக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும். அவருக்கு கிடைத்ததிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட அனுபவங்கள் எனக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் கேன் பி ரிப்பீட்டட், பட் நோ எக்ஸ்பீரியன்ஸ் கேன் பி ரிப்பீட்டட்.